ஹாய் நண்பா. இந்த வீடியோ நீ கிளிக் பண்ணியிருக்க அப்படின்னா நான் உனக்கு ஒரு கேரண்டி தரேன்டா. இந்த வீடியோவில் இருந்து நீ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். பை த வே ஐ எம் லோகேஸ்வரன். இது மோட்டிவேஷன் மிளகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தம்ஸ் அப் கொடுறா. ஸோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஓகேடா நண்பா. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். த மென்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கரண்ட்டாக. ஓகேவா, எனக்கே தெரியும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸுமே சரி, நிறைய பேர் லைஃப்பில் சூசைட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா இன்செக்யூரிட்டி, நிறையா பாடியில் வீக்னஸாக இருக்காங்க, மென்டலியும் ஸ்டேபிளாக இல்லை. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சரியான அப்ரோச் இல்லை அண்ட் லைஃப்பில் ஒரு பர்பஸ் இல்லை. லைக் நீ சொல்லலாம், லைஃப்பில் பர்பஸ் வச்சு என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்னால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னா தட்ஸ் த பேட் மென்டாலிட்டி. ஐ வாண்ட் டு சே ஒன் திங், ஜஸ்ட் ஃபக் இட். எல்லாமே ஈஸி தான், ஓகேவா, ஜஸ்ட் டூ இட். ஓகே, நிறையா ரீல்ஸ் பார்த்துட்டு பான்க்கு அடிக்ட் ஆகிட்டு, ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டு, அடுத்தவன் சொல்கிறத கேட்டுட்டு எத்தனை நாள் தான் ஓட்ட போகிற? தென் ப்ளீஸ், உன்னால் முடியும். யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் பெட்டர். ஒர்க் அவுட் பண்ணலாம், நிறையா திங்ஸ் இருக்குது. லைஃப்பில் எப்படியோ பர்பஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இதுக்கு மேலே சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோடா ப்ளீஸ். சரி, ஓகே. இப்போது லைஃப்பில் எப்படியோ பர்பஸ் ஃபைண்ட் பண்ணணும், எப்படி நம்ம லைஃப்பில் பெட்டராக மூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாடியை ஃபிட்டாக மாற்று. இல்லை என்கிட்ட ஜிம் போக காசு இல்லை, என்கிட்ட ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா இது என்ன வேலைன்னு உனக்கே தெரியும். ஜஸ்ட் டூயிங் ஒர்க் அவுட். எவ்ரி மார்னிங் எழுந்து புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட் இருக்குது, ரன்னிங் போகலாம். எனிதிங் யூ கேன் டூ. ஆர் ஜாயின் அ ஸ்போர்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணு, கிரிக்கெட், வாலிபால், என்ன வேணால் இருக்கலாம். அதெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உன்னுடைய பாடி ஸ்ட்ராங் ஆகும். உன்னுடைய பாடி ஸ்ட்ராங் ஆனால் உன்னுடைய மைண்ட் அண்ட் உன்னுடைய மென்டாலிட்டி சூப்பர்பாக ஃபிக்ஸ் ஆகிடும்டா. செகண்ட் திங், லைஃப்பில் ஒரு கோல் வச்சுக்கோ. மார்னிங் ஏன் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கணும். இல்லைனா ஏனோ தானோன்னு எழுந்து ஒர்க் பண்ணவே ஒரு மைண்ட் செட் ஆகாது. உனக்கு ஒரு டெஸ்டினேஷனே தெரியலனா நீ எப்படா பைக்கை ஓட்டிகிட்டு போவ? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கோலை வச்சுக்கோ. கோல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா அது உனக்கு தான் தெரியும். யூ நோ வாட் இஸ் யுவர் கோல். இதை நான் சொல்லி உனக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ப்ளீஸ். அடுத்து ரெண்டாவது விஷயம், நெகட்டிவிட்டியை கட் ஆஃப் பண்ணு. என்ன நெகட்டிவிட்டி? டாக்ஸிக் பீப்புள்ஸை சரி, அண்ட் உனக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குற ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி தூரம் போட்டுரு. அதெல்லாம் இருந்தால் லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. நெக்ஸ்ட் என்னன்னா, இமேஜின் பண்ணாதடா, ஜஸ்ட் ஆக்ஷனில் காட்டு. இமேஜின் பண்ணாத அப்படின்னு சொன்னது நெகட்டிவாக இமேஜின் பண்ணாத, பாசிட்டிவில் இமேஜின் பண்ணு. லைக் இவ்வளோ தான் இந்த வீடியோவில். நிறையா விஷயம் இருக்குது. ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்லாம் அழுதுட்டு இருக்கா பசங்களும் இருக்காங்க. எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருக்க பசங்களும் இருக்காங்க. ஸோ திங்க் அபவுட் இட். இன்னும் நிறையா இருக்குடா. ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகிறது வேஸ்ட்ரா. சீரியஸாக ப்ளீஸ் வெளியே வந்துடுங்க. சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் live the life God gives you. Take care. Never forget to smile. Stay happy forever. I'm Lokesh. Bye.